வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓவராலாக இந்த புது வருஷம் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ மாதமாக பார்க்க போகிறோம். முதல்ல ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜனவரி தமிழர் திருநாள், மார்கழியிலேருந்து தைக்கு மாறுறோம். ஸோ இது எல்லா தமிழர்களுக்குமே, தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்குமே இது ஒரு முக்கியமான மாதம். பொங்கல் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் இருக்குது. சரி, இந்த மாதத்தில் எந்த கிரகநிலை எப்படியெல்லாம் மாறுது, என்னென்ன நல்லது நம்மளுக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் கல்யாணம் தேடுறவங்களுக்கு கை கூடும். அது ஏன்னா தை மாதம் கல்யாணம் கை கூடுற மாதம் இது. வேலையில் ப்ரமோஷன் ரெடி ஆகிறதுக்கு, பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்கிறதுக்கு யார் யார் என்னென்ன பண்ணோன்றது நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். கன்னி ராசி இந்த ஜனவரி 2026 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கன்னி ராசி காதல் ராசின்னு சொல்லலாம். பட் இப்போ கொஞ்சம் கஷ்டங்கள் போயிட்டு இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா குரு பகவான்லாம் இந்த டிசம்பரே மிதுன துலத்தில் திருப்பி போகவும் நல்லா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குது. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கையில் பணம் வரும், நல்லாவே பணம் வரும். சரிங்களா? குடும்பத்தில் நிறைய சந்தோஷங்கள் வரும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நிறைய வின் பண்ணுவீங்க. நீங்கள் ஏதோ ப்ரமோஷன் ட்ரை பண்ணுறீங்க, படிக்கிற பசங்க மேற்படிப்புக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு நிறைய நல்லது உங்களுக்கு இருக்குது. அண்டு நீங்கள் எது எக்ஸாம் எழுதுறீங்க, ஏதோ பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை வெளிநாடு போகிறதுக்கு ஜிஆர்இ ஜிமேட் எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த எக்ஸாமுங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஒரு ஒரு 1000 பேருக்கு நடுவில் காம்படிஷன் பண்ணுற இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. கன்னிராசிக்கெலாம் நிலம் வாங்கி போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் நிலம் வாங்கி போட்டாலும் சரி, நகை வாங்கி போட்டாலும் சரி, வேறு ஸ்டாக் மார்க்கெட் வாங்கினாலும் சரி, நீங்கள் ஒரு ஜோதிடரை பார்த்து என் ராசிக்கு எதை வாங்கி போட்டால் நல்லதுன்றதை பார்த்து வாங்கினீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஏன்னா கண்ணிலேயே ஹஸ்தத்துக்குலாம் தங்கம் அவ்வளோ சீக்கிரம் கையில் தங்காது. கையில் மோதிரம் யாராவது ஹஸ்தக்காரங்க யாராவது கையில் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே மோதிரம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், தங்க மோதிரம். கையில் அவ்வளோ சீக்கிரம் ஹஸ்தத்துக்கு தங்கம் சேராது. அப்போ என்ன செய்யணும், அவங்க வேறு விஷயம் நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதேமாரி சித்திரை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ருக்கு. அதேமாரி உங்கள் கட்டத்தை பார்த்து, இது நான் சொன்னது பொதுவான விஷயம். ஸோ உங்கள் கட்டத்தை பொறுத்து மாறும். நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணால் ஜெயிச்சிடலாம். குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு நான் சொன்னேன், குடும்பத்தில் நிறைய சந்தோஷம் வரும். குடும்பத்தோட குலதெய்வம் கோவில், இஷ்ட தெய்வ கோவில், அதுவும் நீர்நிலை சார்ந்து ஏதாவது குளம் வரும், ஆறு வரும், வாட்டர் ஃபால்ஸ் வரும், குற்றாலம், இல்லை மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு கோவில்கள், இந்த மாதிரி கடல் சார்ந்து இருக்கிற கோவில்களுக்கு குடும்பத்தோடு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லா பலன் தரும். அங்கே குலதெய்வம் கோயில் இருந்தால் நீங்கள் சக்கரை பொங்கலில் வச்சு வழிபடுறது, அதுவும் பெண் தெய்வமாக இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு பவர் சூப்பராக கூடும். சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் நம்ம ஃபாரின்லேருந்துலாம் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, சிங்கப்பூர், மலேசியாவில் இருந்தெல்லாம், ஐயா எங்களுக்கு குலதெய்வம்லாம் கண்டுபிடிக்க முடியல, எங்களுக்கு தெரியலன்ட்டு. அவங்களுக்குலாம் என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். குலதெய்வம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறேன். அந்த வழிபட நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் இன்னும் மேலே வாழ்க்கையில் போவீங்க. கல்யாணத்துக்கும் நேரம் ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா? தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். நம்ம சொல்கிறது தான், நாள் நேரம் ஹோரை பார்த்து பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போயிட்டு வாங்க, நல்லபடியாக கைகூடும். ஜென்ரிக்காக சொல்லணும்னா உங்களுக்கு புதன்கிழமை ரொம்ப நல்லா வேலை செய்யும். இருந்தாலும் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒன்று எந்தெந்த நாள் எந்த நேரத்தில் போய் பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். ஏன்னா கல்யாணத்துக்கு மட்டும்தான் நாள் நேரம் பார்க்கணும், மற்றதுக்கு பார்க்கணும். பொண்ணு பார்க்குறது, நிச்சயதார்த்தம், பூ வைக்கிறதுலாம் நல்லதாக முடிஞ்சதுன்னா கடைசியில் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு. அதனால் ஃபஸ்ட்லேருந்தே நல்ல நேரங்கள் இது எல்லாமே பார்த்தவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை வச்சுக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் இப்போ பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறீங்கன்னா உங்கள் கூட வரவங்க அதை நல்லபடியாக பேசி உங்களுக்கு நல்லபடியாக முடிக்கிறவங்களாம் பார்த்து கூப்பிட்டு போங்க. ஏன்னா தப்பான ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது அவங்க தெரியாதனமாக எதனா ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா பிரச்சனையாகும். நல்ல ஆளுங்களாக பார்த்து கூட்டிகிட்டு போனால் ஜெயிக்கிறது 100% உறுதிங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளெல்லாம் நிறைய சின்ன உரசல்கள்லாம் நிறைய இருந்திருக்கும். நீ ஆக்சுவலாக பொண்ணு மாப்பிள்ளை தேட்டவங்களுக்குள்ளேயே சின்ன தடங்கள் வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய சின்ன தடங்கள் வரும். நீங்கள் இதுக்கு நான் தெய்வ வழிபாடு சொல்கிறேன். நான் ஃபுல்லாக சொல்லிட்டு கடைசியில் தெய்வ வழிபாடு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி
லவ்வர்ஸ்க்கு ரொம்ப நல்லா டைம் இருக்குது. சரிங்களா? இது வந்து காதல் ராசி. இன்னும் காதலிக்கிறவங்களுக்கு இன்னும் டைம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. நீங்கள் வந்து அடுத்தவங்க நீங்கள் கன்னி ராசி வந்து கடன் கேட்கணும்னா நம்ம கன்னி ராசிக்கிட்ட கேட்குறது பெஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வாரி வாரி வாங்குவாங்க. இல்லை யார்கிட்டயாவது வாங்கியாவது உங்களுக்கு தருவாங்க. அதுவும் அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் வாரி இறைப்பாங்க. உங்கள் அண்ணனும் தம்பியை கன்னி ராசியாக இருந்தால் கூட பிறந்தவங்களுக்கு ஜாக்பாட் நல்லா செய்வாங்க அவங்க. ஸோ நீங்கள் வந்து வெளியே யார்கிட்டயோ பணம் கொடுத்துட்டீங்க, சார் வரமாட்டேங்குது, கொடுத்த பணம் தலையை போட்டு உடச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ கேளுங்க, பணம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பணம் வர வைக்கிறதுக்கு நிறைய சூட்சுமங்கள் இருக்குங்க. நம்ம கிளாஸில் அதெல்லாம் நம்ம தனாகர்ஷ கிளாஸில் சொல்லி தருவோம். இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணி பணம் வரணும்னு. யாராவது கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாமலாம் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். அது என்ன பண்ணுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். குருமார்களை போய் பாருங்கள். குருமார்கள் உங்களோட வயசில் பெரியவங்க உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்களெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லது. ஜீவ சமாதிகள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் பண்ணுற தொழில் நல்ல முன்னேற்றம் வரும். நீங்கள் அதுவும் வெளிநாடுக்கு ஏதோ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, ரோடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலயமா நீங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கு அனுப்ப போகிறீங்க. இது எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் நல்லாவே ப்ராஃபிட் வரும். சரிங்க, நல்லாவே ப்ராஃபிட் வரும். கூட செலவுகளும் வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன செலவுகள் வரப்போகுதுன்றதை செக் பண்ணி பார்த்து பண்ணிங்கன்னா செலவை வந்து சுப செலவாக மாற்றிடலாம். நம்ம வந்து முக்கியமாக நம்ம திருமணம் ஆனவங்களுக்குலாம் சொல்லிகிட்டு இருந்தோம்ல, நீங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு, அம்பாள் வழிபாடு ரொம்ப நல்லது. கிருஷ்ணரை வந்து பாமா ருக்மணியோட ஃபோட்டோவெல்லாம் வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து நல்ல சுமூகத்தை கொண்டு வரும். இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் இருக்குதா கால் பண்ணுங்கள். ஒரு இண்டிவிஜுவல் கன்சல்டேஷன் கொடுத்து எப்படி பர்சனல் லைஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி நல்ல சுமூகம் கொண்டு வருதுன்றது அதுக்கான வழிபாடுகள் சொல்கிறேன். அதேமாரி பிஸ்னஸ் நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் வச்சுருப்பீங்க. உங்களோட பார்ட்னர்ஸ், ஆஃபீஸில் உங்களுடைய கொலீக்ஸு இவங்களோடையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுக்கும் நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, இல்லை பெருமாள் கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப நல்லது. உங்கள் ஃபோனில் வந்து ஒரு வால்பேப்பராக வச்சுருங்க, இல்லை ஆஃபீஸ் டெஸ்கில் எடுத்து வச்சுருங்க, இல்லை ஆஃபீஸ் ரூமில் நீங்கள் உட்கார இடத்துலையும் கிருஷ்ணர் பாமா ருக்மணி ஃபோட்டோ வச்சுட்டாலும் உங்களுக்கு வந்து அது ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க. படிக்கிற பசங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சி நல்லா இருக்குது. ஜிஆர்இ, ஜிமேட், இல்லை பேங்க் எக்ஸாம், கவர்மெண்ட்டுக்கு எந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் ஜெயிக்கணுன்னாலும் சூப்பராக ஜெயிக்கலாம். சரிங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க பிரச்சனையை நீங்கள் பொறுமையாக இருந்து சாதிங்க. நல்லா சமைக்கிற ஆள் நீங்கள் ஜென்ஸாக இருந்தால் நல்லா வாங்கி போடுங்க சாப்பிட்றதுக்கு. அதுவே உங்களுக்குள்ள இணக்கம் வந்து ரொம்ப நல்லா வரும். இதை ஃபாலோ பண்ணாலே இந்த ஜனவரி 2026 உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் மாதமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு நம்ம என்னென்ன நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், யாருக்கு நல்ல வேலை கிடைக்கும், யாருக்கு நல்ல மகப்பேறு வழிவகைகள் இருக்குது, யாருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், எப்படி எப்படி அந்த கல்யாணத்தை பாசிட்டிவாக மாற்றுறது, யாருக்கு காதல் கைகூடும், யார் வெளிநாடுக்கு போகலாம், யாருக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே பொது பலன். ஏன்னா ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. இது ஒரு கோடி பேருக்கு இது பொதுவான விஷயங்கள். இது வந்து ஒரு 50% நடக்குங்க, இல்லை அதுக்கு கம்மியாக தான் நடக்கும். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து எக்கச்சக்கமாக மாறும். ஏன்னா உங்கள் லக்னம், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி கட்டங்கள் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஆனால் இது இப்போ நம்ம சொன்னது பேஸ். பொதுவான விஷயங்களில் எனக்கு தெரிஞ்ச 100% சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு 100% நடக்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் அது தெரியும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று கேட்கணும். சரி, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா தனி நபர் ஆலோசனைக்கு என் நம்பர் கீழே இருக்குது. தனிநபர் ஆலோசனை அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஃபோன் கால்லையே உங்களுக்கு ஃபுல் அப்பாயின்மெண்ட் கன்சல்ட்டிங் தரேன். அது பிரகாரம் நடந்துக்கோங்க. வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த மாதம் வந்து தை வர ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? தை ஸ்டார்ட் ஆனாலே வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். ஸோ கல்யாணத்துக்கு இருக்கவங்களோ, இல்லை ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ, இல்லை வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ எல்லாருமே இப்போ பண்ணுங்க. ஏன்னா வெளிநாட்டுக்குலாம் இந்த விசாக்கு அப்ளை பண்ணுறது, ஏன் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுற குழந்தைங்கள அவங்க இந்த பிளாக் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர்னு ஒரு பெரிய லீவு கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே முக்கியம்னா இது நடக்காது,
இது அப்படி தான், இது சும்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது முதல்ல நடக்க போகிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது இது ஒன்று நடக்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம நிறைய தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கோம். இந்த தெய்வ வழிபாடுகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. நீங்கள் ஃபாலோ பண்ணனா அந்த விஷயங்கள் வந்து தடைகளை உடைச்சு அதை வெளியே அதை உங்களுக்கு நடத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் முன்னாடியே சொன்னது தான். உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கேன். பொதுவான தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். ஒன்று உங்கள் ஜாதகத்துக்கு அக்யூரேட்டாக எந்த தெய்வத்தை பிடிக்கணும், எந்த கோவிலை பிடிக்கணும், இல்லை எந்த உபாசனை தெய்வத்தை பிடிக்கணும். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் குபேர ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் குபேர ஸ்தலம் எது? குபேரர் கோவில் போனால் பணம் வரும்ன்றது இல்லை. அப்போ முருகரோ பெருமாளோ தரமாட்டாரா? அப்படி கிடையாது. உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கடவுள், எந்த கோவில்கள் குபேர சம்பத்து தரோன்றது இருக்குது. அதை பார்த்து சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது எல்லாம் ஒர்க் ஆகும். தெய்வ வழிபாடு மட்டும் இல்லைங்க. இதில் வந்து எந்த மாதிரி கலர் துணிகளை உடுத்துகிறோம், எந்த மாதிரி உணவு முறைகளை சாப்பிட்றோம். ஏன்னா ஒவ்வொன்றுமே ஃப்ரீக்வன்சி, எல்லாமே ஆண்டவன் தந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண நீங்கள் வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறிட்டே இருக்கலாம். இதை கேட்டோடனே எல்லாமே கம்ப்ளீட்டாக தலைக்கீழ மாறிடுமா, என் கடன் பிரச்சனைலாம் போயிடுமா அப்படின்னா நீங்களே யோசிங்க. அது நடக்குமா? ஒரு வீடியோவை கேட்டு நடக்குமா? கஷ்டம். ஆனால் நான் ஒரு விஷயத்துலேருந்து ஒரு படி மேலே போனால் கண்டிப்பாக போவீங்க. ஒரு ஏலேருந்து அப்படியே இசட்டுக்கு போய்ட்டோம். 1லேருந்து 14வது கொஸ்டினுக்கு போயிடுவீங்கன்னா அந்த கொஸ்டின் நீங்களே கேட்டு பாருங்கள், போக முடியுமா ஒரு வீடியோவை பார்த்துன்னு. ஆனால் 1லேருந்து 2வது படி 3வது படி கண்டிப்பாக போவீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா பயன்பெறுங்க. நீங்கள் பயன்பெறணுன்னு தான் இவ்வளோ ஆசையாக சொல்கிறோம். நல்லா பயன்பெறுங்க. நல்ல விஷயம் நடந்த உடனே கமெண்ட்லேயே போடுங்க. அது எங்களுக்கும் நிறைய சந்தோஷம் தரும் அடுத்த வீடியோ போட. ஸோ இந்த ஜனவரி 2026 உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமாக, சூப்பர் மாதம். இந்த வருஷமே சூப்பர் வருஷம். இந்த மாதம் தொடக்கமே உங்களுக்கு சூப்பராக அமைய டிவைன் தினேஷன் வாழ்க வளர்த்துறது.